ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புவன்ஸ் வாய்ஸ். நான் உங்கள் புவன். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி நைட் அவுட் தான் போக போகிறோம் நம்ம ஃபேமிலியோட. என்ன மூவினா மதராசி. ஸோ எல்லாருமே நல்லா ஹைப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, படம் மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நம்மளும் இப்போ என்ன எப்படி தான் இருக்குது அந்த படம்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். சாம் டக்குன்னு கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. எங்கே போட்டிருக்கோம் கால் எடுக்க. சாம் என்ன படம் சாம் போகிறோம்? மதராசி. யார் நடிச்சது எனக்கு தெரியல. சிவகார்த்திகேயன். எஸ்கே ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த தேட்டருக்கு சாம் போகிறோம்? கணேஷ் சினிமாஸ். மேலூரில் கணேஷ் சினிமாஸ் போகிறோம். காரில் ஏறியாச்சு, மாமா கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. படத்துக்கு போவோம். பண்ணால் இருக்கும்னு நினைக்கிற படம். ஏன்னா சிவகார்த்திகேயன் படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நல்லாயிருக்கும். நான் போன வரைக்கும் நல்லா இருந்துச்சு இந்த படம். ஆனால் அந்த எப்போ நார்மலாக இருக்க சிவகார்த்திகேயன் மூவியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக இருக்குதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க கிடையாது. ஒருத்தவங்க சொன்னான். அவன் சொன்னதுக்காண்டி ஒரு ஃபேமிலியே வந்து இழுத்துட்டு போகிறேன் நான் படத்துக்கு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் நினைக்கிற எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சிவகார்த்திகேயன் ஜோக்கும் ஹீரோவும் பண்ணுற மாதிரி ரெண்டுமே பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த மூவியில் என்ன சொன்னான்னா, என் ஃப்ரெண்டு சொன்னான்டா, இந்த மூவியில் வந்து ஜோக் அந்த ரெமோ படம் பார்த்துருக்கு. ரெமோ படத்தில் இருக்க சிவகார்த்திகேயனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த மூவியில் வந்து எஸ்கே நடிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த மூவி வித்தியாசமாக இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். பார்ப்போம். தெரியல, அவன் வீடியோலாம் போட்டிருக்கான். அவன் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரிவ்யூ அவன் லோகன் சேனல் பேர். சப்போர்ட் பண்ணுங்கள் அவனுக்கும், கொஞ்சம் எனக்கும் வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்துட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு காரிங்க சும்மா இருந்தால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான். நீ கார் ஏறியாச்சு. நீ ஃபேமிலியை வந்து இந்த காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு போகிறது தான் கைஸ். மூவி வந்து 7:10க்கு. நான் வந்து இந்த வட்டம் அதிசயமாக சீக்கிரமாக வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். வாங்க போவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அம்மா எஸ்கே படம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அம்மா உங்களுக்கு எஸ்கே படம் பிடிக்குமா? எனக்கு எஸ்கே படம் வந்து பிடிக்காது. ஓகே, எங்களுக்காக தான் மாமா வராங்க. ஏன்னா எல்லாரும் ஃபேன் வேறு வேறு தானே இருப்பாங்க. வேறு யாரும் இங்கே எஸ்கே ஃபேன் இருக்கீங்களா? எஸ்கே ஃபேன் இல்லையாத்த? நீங்கள் எஸ்கே ஃபேன் இல்லையாத்த? பிடிக்கும். தேஜா? தலை அஜித் ஃபேனா? இறக்கி விடுங்கப்பா, காரை விட்டு இறக்குங்க. சாமி தலை வேணும். சரி வாங்க போவோம். புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். ஷியாமுக்கு அதுக்குள்ளே பசிக்குதான். உடனே வந்து ரைஸ் வாங்க கிளம்பிட்டான். ஹாய் அஸ்தடிக்கு போசா ஷியாம் வாங்க. சிக்கன் ரைஸில் ஒரு ஷியாம் தேவ் தான் நிற்கிறேன். அந்த பாசம் புரியலாம். ஹாய். ரைஸ் எனக்கு ஆளுக்கு ஒரு எடுத்துங்க. ஆஹா. அப்புறம் இப்பயே சாப்பிட போறீங்களா? அப்புறம் உள்ள நாட்டலோடல உள்ள வாங்க போட்டாங்க. எடுத்துக்காட்டு, ஒரு கழுதையும் புதுசு கழுதையும் அப்பா அம்மா போயிட்டு இருக்காங்களாம். ஒரு லாங் டிராவல், ஒரு தூரம் போயிட்டு இருக்காங்க. ஒரு வேலையா என்ன போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் பார்த்து சொன்னாங்க, என்னப்பா கழுது போயிட்டு இருக்கு, மேலே உட்காந்து போகப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிண்டு 2 பேர் ஏறிட்டாங்க. அது ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு கழுத. அடுத்த 2 பேர் பார்த்துட்டு, ஏய் பாவம்ப்பா அந்த கழுத, என்ன 2 பேர் ஏறிட்டு போறீங்க, அதனால உலக ஏறி போங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா அப்படி சொல்றாங்கன்ட்டு அப்பா வந்து பையன் சின்ன பையனை வச்சு ஏற்றி போறாரு. பையனை கழுத மேல வச்சு இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்சம் 4-5 வரும்போது, ஏய் என்னப்பா, ஏன்டா தம்பி, அப்பா நடந்து வர்றாரு, வயசான நடந்து வர்றாரு, நீ உட்காந்துட்டு இருக்க, இறங்குப்பா அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. அப்பா எழுதுறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் போனோடனே, என்னங்க சின்ன பையங்க, அவனை விட்டுட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்ல. என்னடா அப்படி சொல்றாங்கன்னு சரிண்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு, சரி கழுதை தூக்கிட்டு போம் அப்படின்னு தூக்கிப்பாங்க. அதுக்கு 2 பேர் சொல்றாங்க தள்ளி போயிட்டு, என்னங்க பொதிசமோரை கழுதை நீங்க பொதிசமோரை தூக்கி போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகம் நம்ம எப்படி பண்ணாலும் என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டே இருக்கோம். அதனால நம்மளுக்கு பிடிச்சத நல்ல விஷயங்களை நம்ம தோன்றதை பண்ணிக்கிட்டே போகணும். நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போகணும். அடுத்தவங்க சொல்றதை கேர் பண்ணக்கூடாது. கரெக்டா அந்த கதை மூலம் தெரிய வருது. கரெக்ட். இதெல்லாம் கதை சொல்லியிருக்காங்க, ஒரு படமா எடுக்கலாம். கதை படத்துக்கு முன்னாடி மாமா ஒரு கதை உருவாக்கியிருக்காங்க, நல்லா இருக்கு.
என்ன தேஜா கதை என்ன புரிஞ்சுச்சு உனக்கு? என்ன புரிஞ்சுச்சு? நம்மளுக்காண்டி வாழணும்ல, மற்றவங்களுக்காண்டி வாழக்கூடாது. கூடாது. ஏசியம் அப்படிதானே? சிக்கன் ரைஸ் லவர்ஸ் யாம் சாப்பிட்டீங்களா? ஹாய் 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 ஹாய். அத்தை கதை நல்லா இருந்துச்சு அத்தை. கைஸ் வந்தாச்சு கணேஷ் சினிமாஸ். மாசா இருக்கு, ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணி கத்து நல்லா கத்து. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட போறீங்களா? பாரு எல்லாம் ஓப்பன் அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட போறாங்க. ஃப்ரைட் ரைஸ் லவர் சும்மா சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஏய் எடுத்துக்கலா பாப்பா கொஞ்சம் பா. சாப்பிடலாம். கோச்சிக்கிட்டாங்க மேடம். கோச்சிக்கிட்டீங்களா? வேணாம். தேட்டர் எப்படி இருக்கு பத்தியா? முதல்ல எப்படி இருக்கும்? மாறி பாடாதியாக இருக்கும். இப்போ மாதம் மாறிடுச்சு. உள்ளே டிக்கெட் காமிச்சிட்டு அப்படியே தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். வேகமாக வாங்கப்போம் அப்படிங்க. கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வாங்க பையன் கொஞ்சம் உள்ளே போவோம். டைம் இன்னும் இருக்குது. அப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆகும். ஹாய் காய்ஸ். இப்போனே தேட்டர் செம்மையாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி லக்ஸரியாக மாசாக இருக்குது. வெட்டி தேட்டர் சாரி வெளியில் எப்படி தேட்டர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இன்னும் போகல, இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. Problems. Gum swelling, bleeding, loose gums. நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே தேட்டருக்கு வரோம். தேட்டர் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மேலே லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. படம் ஆரம்பிக்க போகுது. எப்படி எக்ஸைட்டடாக இருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்க்கணும் படத்தை. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா மோசமாக போயிடும். அவன் சொன்னான் நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆனால் வந்து எந்த ஸ்பாயிலரும் பண்ணல பையன். அதனால தான் வந்து நம்பிருக்கு கொஞ்சம். இப்போ நமக்கு நான் லைட் இல்லைப்பா ஸ்க்ரீனு நம்ம சும்மாவே தெரியும். போட்டாங்க. நேஹா நீ ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டு கதை சொல்லக்கூடாது. பாண்டி பஜார்ல ஹாப்பி ஸ்ட்ரீட்ல தான் மீட் பண்ணேன். டைம் ஆயிடுச்சு. நான் குதிக்கிறேன். சார் சார் இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குதிங்க சார், குதிங்க. ஏய் இன்டர்வல் சியாம் படம் எப்படி இருக்கு गाइस? இன்டர்வல் பாருங்க गाइस. தூங்கியா? நல்லா இருந்துச்சு இன்டர்வல். அப்புறம் அவனை தூக்கிட்டு போய் காப்பாத்திடுவாங்க. அவனை காப்பாத்து. நீ இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க படத்தை. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாப்பா நோனா போன போனேன். சரி. பாப்கார்ன் ஒரு நாள் அவ்வளோதான். என்ன சீசன் போடுற? ஸ்வீட் சில்லி போடு, நல்லா போடு. நல்லா போலாம். இப்போ காய்ஸ் இப்போ நம்ம வந்து பாப்கார்ன் வாங்கியிருக்கோம். பாப்கார்ன் அப்புறம் எக் பப்ஸ் 8 வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரு சிக்கன் பப்ஸா, ஒரு சிக்கன் பப்ஸ் ஒன்று, அப்புறம் 2 சாண்ட்விச் வாங்கியிருக்கோம் காய்ஸ். இப்போ தான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரோம்.
எப்போ நீ படம் போட போகிறாங்களோ தெரியல. அந்த படம் போடுறதுக்குள்ளே வேற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது படம். அந்த படம் போடுறதுக்குள்ளேயும் ஒரு விளம்பரம் போடுவாங்க guys. அதாங்க என்னதான் நினச்சி நம்ம சாம்பல் மேடுகள் சூழும் பண்ணி பண்ணேன். நல்லா சாப்பிடுங்க. நம்மளுக்கு பப்ஸ் இருக்கு, பாப்கார்ன் ஷேரிங் வித் ஷியாம். சீசனிங் வந்து என்ன போட்டோம், சோறு வந்து ஷியாம் போட்டேன். இது ஏதோ நல்லா இருக்கா? அவருக்கு வந்து சீசனிங் வந்து ஸ்வீட் சில்லி சீசனிங். ஸ்வீட் சில்லி சீசனிங்கும் உரைக்குது. ஆமாம் உரைக்குது. இது எல்லாத்தையும் கலந்துடுச்சு ஒரு மிக்சரு. என்ன அப்படி பண்ணுறேன் தெரியல. பாப்கார்னை மறைச்சிக்கிட்டாங்க, கொடுக்க மாட்டீங்க. இப்போ படம் முடிஞ்சிருச்சு. ஷியாம் வந்து சரியான தூக்கம், அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு. படம் நல்லா இருந்துச்சு, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்படியே படத்தை பார்த்துட்டு அப்படியே எல்லாம் வெளியில் வந்தோம். எல்லாருமே லைட்டாக ஸ்லீப்பிங் மூடுக்கு போயிட்டாங்க, ஏன்னா நைட் லேட் ஆகிடுச்சு, ஒரு 10 ஆயிடுச்சு. படம் நல்லா இருந்துச்சு. தேஜா படம் எந்த டைலாக்? விஜய் ஃபேன் காமிக்கிறீங்களா? படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நைட் 10 ஆயிடுச்சு, மேலூர் அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு. வழியாக படம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட ஒப்பீனியன், படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. எஸ்கே ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு படம். இருந்துச்சா? ஓகே பரவாயில்ல, ஒரு 10க்கு 8 கொடுப்பேன். காய்ஸ், நெக்ஸ்ட் வீக் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.